பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய தொடர் வேத பாடத்தினுடைய தானியேல் புஸ்தகத்திலிருந்து 23ஆம் பகுதியை நாம் இந்த காலை நேரத்தில் சந்திப்போமாக. அதற்கு தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தானியேல் 5:4 படிக்கும்போது, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாத்திராம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும்போது, என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்லும்போது, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலும் தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சாயலாகவும் சரி, இல்லை மற்றவருடைய சாயலாகவும் சரி, வெள்ளியினாலோ பொன்னினாலோ இரும்பினாலோ மரத்தினாலோ கல்லினாலோ பொன்னினாலோ வேற எந்த உலோகத்தினாலோ தெய்வங்களை உண்டாக்கி நமஸ்கரிப்பது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருந்தது. அது தேவன் விரும்பத்தக்க ஒன்றல்ல. ஆனால் இங்கே ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் அங்கே அவர்கள் திராட்சரசத்தை குடித்து விட்டு அப்படிப்பட்டதான தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லும்போது 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லும்போது, துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனாலே என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருத்தரே துதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஒருவராக இருக்கிறார். 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 31ஆம் வசனம், கொம்பும் விரிக்குலமுமா காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை துதிப்பது ஸ்தோத்தரிப்பது தான் தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு பிரியமான ஒன்றை நாம் அவருக்கு என்று செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசியா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறே ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகளுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய துதியை, தம் பிரியப்படுகிற ஒரு துதியை, தான் ஒருவரே அதுக்கு பாத்திரவானா இருக்கக்கூடிய அந்த துதியை விக்கிரகங்களுக்கோ இல்லை வேறே ஒருவருக்கோ கொடுக்கக்கூடியவராக இல்லை. அது அவர் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ராஜாவும் அவனோடு சேர்ந்தவர்களும் தங்களுடைய புகழ்ச்சியை, தங்களுடைய துதிகளை விக்கிரகங்களுக்கு, தாங்கள் கைகளால் உண்டாக்கப்பட்டதான தேவர்களுக்கு அதை செலுத்தினார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருந்தது. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குகளுக்கு எதிராக ராஜ அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் என்று படிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது மனுஷ கைவிரல்களை போன்ற கைவிரல்கள் தோன்றி அந்த சுவரில் எழுதிற்று என்று படிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய அந்த விரல்கள் பார்ப்பதற்கு மனுஷ விரல்களை போல தோன்றினது அவனுக்கு. அந்த விரல்கள் தோன்றி அங்கே எழுதிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய விரலை குறித்து, தேவனுடைய விரலை குறித்து நாம் படிக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய விரல் இறங்கி வந்து கிரியை செய்கிறது இல்லை. யாத்திராம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே மந்திரவாதிகள் பார்வோனிடத்தில் சொல்லும் போது தேவனுடைய விரல் என்றார்கள். அங்கே நடந்ததான அந்த வாதைகளை கர்த்தருடைய விரல் என்று சொல்லுகிறார். ஸோ தேவன் சத்துருக்களை தண்டிப்பதற்கு தம்முடைய விரலை உபயோகப்படுத்துகிறார். அதே சமயம் தம்முடைய பிள்ளைகளை அந்த அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து மீட்பதற்கு தம்முடைய விரலை பயன்படுத்துகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினபடியால் என்று இயேசு சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய விரல் பிசாசுகளை துரத்தும்படிக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கும் போது, இயேசு அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையில எழுதினார் என்று படிக்கிறோம். இங்கே பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்களில் குற்றம் உள்ளவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர் தரையில எழுதுகிறார். நியாயத்தீர்ப்பின் பகுதியில், நியாயத்தீர்க்கிற விஷயத்துல தேவன் தம்முடைய விரலை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கேயும் கூட பெல்ஷாசாரின் காலகட்டத்தில் தம்முடைய நியாயத்தீர்ப்பை சொல்லும்படி ராஜாவுக்கு அந்த விரலை ஆண்டவர் பயன்படுத்தினார். யாத்திராம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்து கொடுத்தார் என்று
என்று படிக்கிறோம். தேவனுடைய பிரமாணங்களை, அவருடைய வழிகளை, சட்டத்திட்டங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக அவருடைய விரலை பயன்படுத்து. இங்கே பார்க்கும்போது தேவனுடைய விரல் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை அழிப்பதற்காக, பிசாசின் வல்லமைகளை துரத்துவதற்காக, நியாய தீர்ப்பை செலுத்தும்படிக்கு, அவருடைய வழியை போதிக்கும்படிக்கு இவ்விதமாக சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய விரலானது உபயோகப்படுத்துகிறார் தேவன். அது போலவே இந்த பெல்ஷாசாரின் காலகட்டத்தில் தேவனுடைய விரல் அவனுக்கு வரப்போற நியாய தீர்ப்பை அந்த இடத்துல செவிரில் எழுதினது. அது மாத்திரமல்ல, தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே பொருளை வெளிப்படுத்தவும், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பொருளை வெளிப்படுத்தவும் கருக்கலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போது நீ இந்த எழுத்தையும் வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாம்பரம் கழுத்திலே பொற் சரப்பனையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். 17ஆம் வசனத்தில் படிக்கும் போது, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறே ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று இங்கே தானியேல் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானே, அங்க அந்த எழுத்து அந்த விரலானது அந்த எழுத்தை எழுதின போது அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. அங்கே இருந்தவர் திகைத்தார்கள். அவன் உடனடியாக அவனுடைய தேசத்திலிருந்துதான ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாம் வரவழைத்து அவனுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் ராஜா செய்கிறதை போல இவரும் செய்கிறார். ஆனால் அங்கே வந்தவர்கள் ஒருவருக்கும் அதை படிக்க முடியல, அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில குழம்பி போய் ராஜாவுடைய நிலைமை வேற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானியேல் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார். ஸோ தானியேல் வந்த உடனேவே அவங்க சொல்றாங்க, இதனுடைய அர்த்தத்தை சொன்னா, இதை படித்து இதோட அர்த்தத்தை சொன்னா உனக்கு வெகுமானங்கள் தரப்படும், ரத்தாபரங்கள் உடுத்தப்படும், கழுத்தில் சரப்பணி தரிப்பிக்கப்படும், 3ஆம் அதிபதியாக இந்த ராஜ்யத்திலே உயர்த்தப்படுவாய் என்று. ஆனால் அதுக்கு தானியேல் சொன்ன காரியம், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறே ஒருவருக்கு கொடும். பாருங்கள், அவன் ஒரு கர்த்தருடைய கிருபை உள்ளவனாக, வரம் உள்ளவனாக இருந்தான். சொப்பனங்களை அவன் பார்க்கிறவனாகவும், சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறவனாக, அர்த்தங்களை சொல்லக்கூடியவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஞானிகளில் நல்ல சிறந்த விளங்கக்கூடியதான ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தர் அவன் விசேஷமான கிருபை உள்ளவனாக வைத்திருந்தார். இப்படிப்பட்டதான அந்த தானியேல் தன்னுடைய வரத்தை, தன்னுடைய கிருபையை, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துவதற்கு ராஜாவின் இடத்திலிருந்து வெகுமதி வந்தா கூட அதை அவன் புறக்கணிக்கிறவனாக, அதன் மேல் விருப்பம் இல்லாதவனாக, அதை வாஞ்சியாதவனாக இருந்தான். அதே போல வேதத்துல பார்க்கும்போது பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பத்தி படிக்கிறோம். அவருக்கு அந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவன் வெகுமதிகளை கொடுத்து, அவனுக்கு கூலியை கொடுத்து வரவழைத்து அவனுடைய கிருபை, அவனுடைய வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். இது ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வரம் உள்ளவனை பயன்படுத்தி கொள்ளும்படி கூலி, அவனுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டது. பிலேயாம் ஆரம்பத்தில் அதை தவிர்த்தாலும் பிற்பாடு அதை விரும்பி அவன் அனுப்பினதான அந்த பிரதானிகளோடு சேர்ந்து போய் ஜனங்களை சபிக்கும்படி போனான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானே, பாருங்கள், பிலேயாம் சபிக்கும்படியாக, இல்லாட்டால் அவனுடைய கிருபையோ வரத்தை பயன்படுத்துறதுக்கு அவன் கூலியை அவன் பெற்றுக்கொண்டான், இல்லாவிட்டால் வெகுமானங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்காக கிரியை செய்கிறவனாக இருந்தான். ஆகவே தேவன் போக வேண்டாம் என்று சொல்லியும் அவன் போகிறதான ஒருவனாக இருந்தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்படியே மோவாபின் மூப்பர்கள், மீதியானியர் மூப்பர்கள் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமின் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுடைய வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே அவன் பெற்றதான அந்த கிருபையை, அந்த வரத்தை அவன் பயன்படுத்துவதற்கு கூலியை பெற்றுக்கொண்டான், வெகுமானத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை வரங்களை அநேகர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பலருக்கும் ஊழியங்களை செய்யும்படியாக ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் அந்த ஊழியம் செய்வதற்காகவோ, இல்லை தங்களுடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காகவோ, தங்களுடைய வரத்தை பயன்படுத்துவதற்காகவோ இன்றைக்கு அநேகர் வெகுமானங்களை எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர், நாங்கள் இப்படி உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைக்காக ஜெபித்தால் நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுப்பீர்கள், என்ன செய்வீர்கள் என்று சொல்லி இவ்விதமாக கேட்டு பெற்றுக்கொண்டு தங்களுக்கு கொடுத்த தேவ வரத்தை அவ்விதமாக கூலிக்காக, இல்லாவிட்டால் வெகுமானங்களுக்காக பயன்படுத்த
பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமான நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த கிருபையை, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை, கர்த்தர் கொடுத்ததான தாளந்தை ஒருபோதும் நாம் ஒரு சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது ஏதாவது லாபத்துக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இல்லவென்றால் ஒரு காணிக்கைக்காக, இல்லாவிட்டால் அவர்கள் கொடுக்கக்கூடியதான ஏதாவது வெகுமதிகளுக்காக பயன்படுத்துவதாக இருக்கக்கூடாது. பிரியமானே, கர்த்தர் கொடுத்தது அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். தானியேலை பாருங்கள், அவன் கர்த்தர் கொடுத்ததான அந்த கிருபையை அவன் வெகுமானத்துக்காக அல்ல, கர்த்தர் என கொடுத்ததை நான் பயன்படுத்துறேன், அவ்வளவுதான். உம்முடைய வெகுமானத்தை நீரே வைத்துக் கொள்ளும் என்று தைரியமாக ராஜாவினிடத்தில் சொன்னான். அந்த வெகுமானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் விரும்பவில்லை, வாஞ்சிக்கவில்லை. தானியேல் இப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான மனுஷனா. பொருட்கள் மேல் அவனுடைய கண்கள் போகவில்லை, வெகுமானங்கள் மேல் அவனுடைய ஆசை போகவில்லை. அவன் கொடுக்கக்கூடியதான அந்த காணிக்கை மேலோ, இல்லாவிட்டால் அவன் கொடுக்கக்கூடியதான அந்த அவன் சரப்பணியின் மேலோ, அவன் தரக்கூடியதான அந்த ரத்தாம்பரத்தின் மேல் அவன் கண்கள் போகவில்லை. அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு, அதனாலவே கர்த்தர் அவனை தானியேல் அந்த பாபிலோன் தேசத்துல பயன்படுத்தி கொண்டே இருந்தார். அவன் எனக்கு பிரியமான், பாபிலோனின் தேசத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வான் என்று சொன்னார். அது போலவே தேவன் தானியேலை ஆசீர்வதித்து நடத்தினார். பிரியமானே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட தானியேலை போல நாம் ஜீவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்டதான ஊழியங்களை, நம்ம கொடுக்கப்பட்டதான கிருபை வரங்களை காரணத்து கொண்டும் நாம் வெகுமாதனுக்காக இல்லை, காணிக்கைகளுக்காக இல்லை, ஏதாகிலும் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தாமல் அதை தேவ சித்தத்துக்கு ஏதுவாக, தேவன் நாம் மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்துவோமானால் நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட முடியும். ஆகவே பிரியமானே, கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருப்பதாக. அந்நிய தேவர்களை துதிக்கும்படியாக இல்லை, மனுஷர்களை உயர்த்தி புகழும்படியாக ஒருபோதும் நாம் எத்தனைக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய கரத்திலே நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஜனமாக அந்நிய நாமங்களை, அந்நிய காரியங்களை உயர்த்தாதபடி, துதிக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரை விரும்புகிற துதிய ஸ்தோத்திரங்களை நீர் பாத்திரரா இருக்கிற. ஆகவே அதை நாங்கள் உமக்கே செலுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விரலின் அனுபவங்களை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, எங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலை போல நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கிருபைகள், எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஊழியம் எதுவானாலும் ஆண்டவர் அதை வெகுமானங்களுக்கு ஆண்டவரே, ஏதோ சுய ஆதாயத்துக்காக, லாபத்துக்காக, காணிக்கைகளுக்காக செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். கேட்ட ஒரு ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.